ஐயப்பன் வந்து துறவு மேற்கொண்டு சபரிமலைக்கு வரப்போறாரு. அப்போ கையில் ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது எதுவுமே. நான் சாமியாரை போகிறேன், என் கையில் இருக்கு வில்லு அம்புலாம் அப்படின்னும் போது இந்த வில்லு அம்பு வேணாம்னு சொல்லிட்டு அந்த சரம் குத்தி அந்த சரத்தை எடுத்து அந்த இடத்துல குத்தி வச்சதுனால சரம் குத்தி ஆள்னு பேர். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் சபரிமலையில் இருக்கிற ஒவ்வொரு பெயரும் காரண பெயர், சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி சொல்லுவேன், சபரிமலைக்கு தயவு செஞ்சு என்னுடைய சாமிமார்கள்லாம் பிக்னிக்காக நினச்சி போகக்கூடாது. சபரிமலையில் நீ என்ன நினைக்கிறியோ அது நமக்கு நடக்கும். இது வந்து ஒரு சந்தர்ப்பம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கிளம்பும்போது சபரிமலைக்கு மட்டும் போயிட்டு வர வேண்டாம், போகிற வழியில் திருச்சி பார்க்கலாம், சமயபுரம் பார்க்கலாம், ஸ்ரீரங்கம் பார்க்கலாம், மலக்கோட்டை பார்க்கலாம், அப்படி போய் கோயம்புத்தூர் பார்க்கலாம், குருவாயூர் போகலாம், இது தப்பே கிடையாது. ஓகே சார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குருசாமிகள்லாம் சொல்லுவாங்க, சபரிமலைக்கு நம்ம நெய் இருமுடி நிறைச்சாச்சு அப்படின்னா அந்த இருமுடி யாருக்கு நிறைக்கிறோம்? நம்ம ஐயப்பனுக்காக நிறைக்கிறோம். முதல்ல அந்த இருமுடியை கொண்டு போய் ஐயப்பன்ட்ட சேர்க்கணும். ஓகே, சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ எந்த ஊருக்கு வேணா போகலாம்.